கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்துட்டீங்களா? என் அன்பு சகோதரனே சகோதரி, இதனால கூட பாருங்க, அநேக நேரங்கள்ல நிறைய ஊழியக்காரர்கள் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக என் குடும்பத்தார் எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, என் குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே என் கூட பேசுறது இல்லைங்க, எனக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு உறவும் இல்லைங்க, என் சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, என்னை வெறுமையா அனுப்பிவிட்டாங்க, இயேசுவுக்காக நான் இப்படி வந்தேன், இயேசுவை தேடினேன், என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் எழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணி கொண்டிருப்பாங்க. பாருங்க, அப்படி ஃபீல் பண்ணவங்கலாம் பிற்காலத்துல நிறைய சாட்சிகளை சொல்லுவாங்க. இயேசுவுக்காக நான் எல்லாவற்றையும் விட்டு வந்தேன், இன்றைக்கு இயேசு என்னை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறாரு, இயேசு என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இப்பொழுது கூட நம்ம அந்த காரியங்கள் தான் பார்க்க போகிறோம். வேதாகமத்துல யார் தேவனுக்காக இழந்தாங்க, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அநேக நேரங்கள்ல இயேசுவுக்காக ஒரு காரியங்களை நீங்க இழக்கிறீங்களா, நீங்க திரும்ப பல மடங்கு பெற்றுக்கொள்வீங்க. எங்களுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, நாங்க நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, எங்க ஐயா என்ன பண்ண, நல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. இப்ப பாருங்க, 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவருக்கு ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு ஒரு டீ போடுறதுக்கு கூட 1 ரூபாய் டீ தூள் வாங்குவதற்கு எங்க கிட்ட காசு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எங்களுடைய வாழ்க்கை வந்தது. ஆனால் பாருங்க, இந்த இயேசுவை நாங்கள் விடாமல் உறுதியாய் பற்றி கொண்டோம். இன்னைக்கு பாருங்க, தேவன் எங்கள் கரங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம் இயேசுவுக்காக எதை இழந்தாலும் அதை திரும்ப பெற்றுக்கொள்வோம். ஆகவே நீங்க கவலையே படாதீங்க. இயேசுவுக்காக எதை இழப்பதற்கும் நம்ம தயாரா இருக்கணும். இயேசுவுக்காக எந்த காரியம் செய்வதற்கும் நம்ம அவ்வளவு உறுதியா இருக்கணும். இயேசுவுக்காக நம்ம எதை இழக்கிறோமோ அதை நூறத்தனையாக திரும்ப பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். மார்க்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். அப்ப பாருங்க, பேதுரு சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் விட்டு உங்களை பின்பற்றி வந்தோமே ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் ஒரு பதில் ஒண்ணு சொல்றாரு பாருங்க. அதற்கு இயேசு பிரதித்திரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்ல, என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது வீட்டையாவது நிலங்களையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தாயையாவது நீங்க இதெல்லாம் விட்டீங்களோ, அது இப்ப மாத்திரமல்ல, இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இயேசுவுக்காக நான் இதை இழந்துட்டேன், இயேசுவுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு இன்னைக்கு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படுறேன், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எல்லாரும் எனக்கு ஒதுக்கி வைக்கிறாங்க, எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்கறாங்க சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்காதீங்க. தேவ பிள்ளைகளை, இயேசுவுக்காக இழப்பதற்கு நாம் சந்தோஷப்பட வேண்டும். இயேசுவுக்காக எதை இழந்தாலும் அதை நூறத்தனையாக நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு வழி வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆகவே தான் பாருங்க, இதை சொல்லுகிற வேதாகமத்துல பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க சொல்றாரு, நான் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணேன், நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமா என்றேங்க, குப்பையா என்றேங்க, இதெல்லாம் எனக்கு பெரிய ஒரு காரியமே இல்லைங்க. அவர் பாருங்க எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு பதவியில இருந்தார், உயர்ந்த ஒரு பதவியில இருந்தார். அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில இருந்தாலும் அந்த பதவியெல்லாம் எனக்கு பெருசு இல்லைங்க, அந்த உயர்வெல்லாம் எனக்கு பெருசு இல்லைங்க, அந்த பணம்லாம் எனக்கு பெருசு இல்லைங்கன்னு சொல்லிட்டு இயேசுவுக்காக எல்லாவற்றையும் என்ன பண்ணாராம், குப்பையும் நஷ்டமுமா எண்ணினார். ஹல்லேலூயா. இயேசுவை அறிகிற அறிவின் தாகத்துக்காக என்ன பண்றாருன்னா, எல்லாவற்றையும் விட்டுட்டு தேவனை தேடி வந்தார் பாருங்க. வந்த நாட்கள்ல எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், அத்தனையும் மத்தியில சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், கர்த்தர் எனக்காக நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அன்பு தேவ பிள்ளைகளே, பவுல் தேவனுக்காக இழந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதே இல்லை. இயேசுவுக்காக நான் எதெல்லாம் இழந்தோனோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார், எனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி அந்த மகன் சாட்சி சொல்றார். ஹல்லேலூயா. நம்மளோட நோக்கமே எது? நித்திய ஜீவனுக்குள்ள கடந்து போகணும்
போகணும், நம்ம பரலோகத்துக்கு போகணும், இதுதான் நோக்கம். அந்த நோக்கத்துக்குள்ளாக அவர் அந்த சந்தோஷமான அந்த பாதைக்கு நேராய் கடந்து போனார். ஹல்லேலூயா. இயேசுவுக்காக நீங்க இழக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். இங்க நீங்க கஷ்டப்பட்டாலும் அங்க உங்களுக்கு சந்தோஷமுள்ள ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். தேவ பிள்ளைகளை எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் நம்ம வாழ்க்கையில அதாவது நன்மைகள் நடக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்காதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நன்மைகள் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். பேதுரு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நிழல்பட்ட மாத்திரத்தில் அநேக அற்புதங்கள் நடந்தது. தேவன் அவரை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணுமா? நீங்கள் இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசுவுக்காக எதை இழக்கணுமோ அதை இழப்பதற்கு தயாராய் இருந்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். முறுமுறுத்து கொண்டிருக்காதீங்க, வேதனைப்பட்டு கொண்டிருக்காதீங்க. நான் ஏன் தான் இந்த தெய்வத்தை தேடி வந்தேன் அப்படி சொல்லி கொண்டிருக்காதீங்க. தெய்வ பிள்ளைகளை, இந்த இயேசுவை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. விசுவாசம் உள்ளவர்களாய் பற்றி கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க எதை இழந்தாலும் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இயேசுக்காக இதெல்லாம் விட்டுட்டோமே ஆண்டவரே கேட்கும் பொழுது, என் நிமித்தமா நீ இழக்கிறியா, நான் உனக்கு நூறத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் நம்மை அப்படியாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்காக நம்ம எதை இழந்தாலும் ஃபீல் பண்ணக்கூடாது, அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்க, சந்தோஷமா சொல்றாரு. அவ்வளோ இழந்தாலும் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை நான் போராடினேங்க, போராட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்காக இயேசு நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அதே இயேசுதான் நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவன் ஒரு பரிசை வைத்திருக்கிறார். அந்த பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமுடையவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கு. அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எலியா தீர்க்கதரிசி போறாரு, அங்க பாக்குறாரு, எலிசா தீர்க்கதரிசியை பார்க்குறாரு. அங்கே பார்த்து என்ன பண்ணுறாரு, அவன் மேலே அதை சால்வை போட்டு நீ என்ன பண்ணி என் பின்னாடி வான்னு சொல்கிறாரு. உடனே பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி அதை என்ன பண்ணல, தட்டவே இல்லை. உடனே என்ன பண்ணுறான்னா, நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், என்னோட தாயையும் தகப்பனையும் நான் முத்தம் செய்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், முத்தம் செஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஏர் மாடுகளை அடித்து சமைச்சு எல்லாருக்கும் போட்டு என்ன பண்ணுறாரு. உடனே எலியா தீர்க்கதரிசி பின்னாடி போகக்கூடிய ஒரு மகனாக இருந்தார். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி யாருன்னு சொன்னால் சாப்பாத்தின் மகன். இந்த சாப்பாத்து யாருன்னு சொன்னா அந்த ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன். இப்போ எலிசா தீர்க்கதரிசி சாதாரணமான மனுஷன் கிடையாது, அவர் பெரிய ஒரு செல்வந்தனுடைய மகன். செல்வந்தனுடைய மகனா இருந்தாலும் நான் இந்த ஊழியத்துக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு எந்த லாபமும் இருக்காதே. ஊழியக்காரங்க நிறைய பேர் பாருங்க குறைகளோடு இருப்பாங்க, நிறைய தேவைகளோடு இருப்பாங்க, உங்களுக்கு நிறைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கும் ஆரம்ப நாட்கள்ல. இப்போ பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே எலிசா தீர்க்கதரிசிக்கு தெரியும். தெரிந்தாலும் என்ன பண்றேன்னா, இயேசுவுக்காக ஹல்லேலூயா அதெல்லாம் விட்டு நான் கடந்து போறாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்றாரு, போயிட்டு அந்த எலியா தீர்க்கதரிசி பின்தொடர்றார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எலிசா தீர்க்கதரிசி தன்னுடைய செல்வந்தமான வாழ்க்கையை கூட விட்டுட்டு என்ன பண்றாருன்னா, தேவனுக்காக இழந்து என்ன பண்றாருன்னா ஊழியத்துக்காக வந்தார். ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசியை தேவன் வெறுமையாய் விடவில்லை. எலியா தீர்க்கதரிசனுடைய அந்த ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் அந்த மகனுக்கு இரக்கம் செய்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்க, இயேசுவுக்காக ஒன்னை இழந்தோன்னு சொன்ன செல்வந்தமான ஒரு வாழ்க்கை பாருங்க, செல்வமான ஒரு வாழ்க்கையை இழந்துட்டு அதுக்கு என்ன பண்றாருன்னா கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்றாரு. ஆனா அந்த கஷ்டமான வாழ்க்கையை தெரிந்து கொண்டது நிமித்தமாய் இயேசு அவரை வெறுமையா விடல. எலிசா தீர்க்கதரிசியை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களோடு கூட அந்த வல்லமையோடு கூட நீங்க எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் அந்த ஆவியின் வரங்கள் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் எலிசா தீர்க்கதரிசிக்கு தேவன் ரெட்டிப்பான ஆவியின் வல்லமைகளை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசியை காட்டிலும் எலிசா தீர்க்கதரிசி பாருங்க அநேக அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி மறிச்சிட்டு அந்த கல்லறையில் அடக்கம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த எலும்புல ஒரு செத்துப்போன ஒரு சரீரத்தை போடும் பொழுது அந்த மகன் உயிரோடு கூட எழும்புறார். ஹல்லேலூயா. பாருங்க, செத்துப்போன எலும்புகளுக்குள்ள கூட ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருந்தார். என் அன்பு
அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நான் இயேசுவுக்காக இதெல்லாம் இழந்துட்டேங்க, என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு புலம்பிக் கொண்டு துக்கப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. தேவனை இன்னும் அதிகமாய் தேட ஆரம்பியுங்கள். நீங்கள் தேடும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை வெறுமையாய் விடவே மாட்டார். யாரெல்லாம் அவரை தேடி வந்தாங்களோ, யாரெல்லாம் இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்தார்களோ, அவர்களுக்கு தேவன் ரெட்டிப்பான காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில கூட எதை இழந்துட்டீங்க, கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. அந்த கவலையை போக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்காக இழப்பதற்கு என்ன பண்ணணும்? தயாரா இருக்கணும். எதை இழந்தாலும் தேவன் அதை ரெட்டிப்பாக நூறத்தனையாக தேவன் எனக்கு திறந்து கொடுப்பார், தேவன் எனக்கு நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 84 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 1000 நாளை பார்க்கிலும் முது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய குடாரங்களில் வாசமா இருப்பதை பார்க்கிலும் ஆலயத்தில் செல்லும் ஒரு நாள் நல்லது என்று சொல்லி தாவீது என்ன பண்றாரு? அழகா சொல்றாரு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, 1000 நாள் இந்த உலகத்தை நான் வாழறதை காட்டலுங்க, என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் நான் காத்திருப்பேன். ஆகாமிய கூடாரங்கள்ல இப்போ பாருங்க, தீயவர்களுடைய அந்த உல்லாசமான காரியங்களில் பங்கு பெறுவதை காட்டிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் நான் இருப்பதை நான் வாஞ்சிக்கிறேன். இன்றைக்கு பாருங்க, நிறைய நேரத்தில் என்ன பண்றோம்? அந்த மனுஷனோட பேசணும், இவங்க கூட பேசணும், அவங்க கூட பேசணும், அந்த இடத்துக்கு போனோம், இந்த இடத்துக்கு போனோம். ராஜாவுக்கு பாருங்க ஏராளமான சொகுசான ஒரு வாழ்க்கை இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை. அவர் எந்த இடத்துக்கு வேணா போகலாம், என்ன ட்ரெஸ் வேணா பண்ணலாம், என்ன சாப்பாடு வேணா சாப்பிடலாம், எந்த ஒரு காரியங்கள் வேணா செய்யலாம். ஆனா அதுல அவர் பிரியப்படலை. எதுல பிரியப்படுறான்னு சொன்னா, ஆலயத்தின் வாசற்படியில காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி இந்த ராஜ வாழ்க்கைக்கு கூட ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு தேவனுடைய ஆலயத்தின் மேல ஒரு தியாகம் செய்யக்கூடிய ஒரு மகனாய், அந்த ஆலயத்தின் மேல வாஞ்சையுடைய ஒரு மகனாய் இருந்தார். ஹல்லேலூயா. அவ பாருங்க, அந்த ஆலயத்துக்குள்ள இருப்பதை அவர் வாஞ்சித்தார். ஆகவேதான் சொல்றாரு, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுது என்று சொல்றார். ஹல்லேலூயா. அவ பாருங்க, அவருடைய நோக்கமெல்லாம் என்னன்னா, கர்த்தரை எக்காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதுமே என் வாயில் இருக்கும். இயேசுவுக்காக தன்னுடைய நேரங்களை செலவு பண்ணாரு, இயேசுவுக்காக தன்னுடைய பலத்தை செலவு பண்ணாரு, இயேசுவுக்காக தன்னுடைய இன்பமான வாழ்க்கை கூட என்ன பண்ணல, பொருட்படுத்தல. பாருங்க, ஆலயத்தை கட்டணும்னு மாத்திரத்துல பாருங்க பொருத்தனை செய்து கொண்டு என்ன பண்றாருன்னா, அவரு சாப்பிட மாட்டேன், நான் தேவனுடைய நான் என்ன பண்ணேன், என்னுடைய இன்பமான காரியங்கள் எதுவுமே நான் செய்ய மாட்டேன், கட்டில் மேல நான் ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியாக ஒரு வைராக்கியமுடைய ஒரு மகனாய் இருந்தார். அப்ப ஆலயத்தின் மேல எந்த அளவுக்கு தாகமா இருக்கிறார் பாருங்க. ராஜ வாழ்க்கையை கூட பெருசாய் பொருட்படுத்தாமல் அவர் தேவனுக்காக இழக்க எல்லாவற்றையும் இழப்பதற்கு ஆயத்தமா இருந்தார். ஆகவேதான் தாவீதின் வம்சத்துல தேவன் பிறந்தார். ஹல்லேலூயா. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றார், நான் தாவீதின் குமாரன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. ஆகவே நண்பு தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக நீங்கள் எதை இழக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் நூறத்தனையாக திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். ஆகவே இயேசுவுக்காக இழப்பதற்கு நீங்கள் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, பயந்து கொண்டு கலங்கி கொண்டு நிற்கக்கூடாது. இயேசுவுக்காக எதையும் இழப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி அப்படி இயேசுவுக்காக இழப்பதற்கு தயாரா இருந்து பாருங்க. கர்த்தர் உங்களை நூறத்தனையாக ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். பவுல் இழந்தாருங்க, அவருக்கு தேவன் நீதியின் கிரீடத்தை வைத்தார். ஹல்லேலூயா. எலிசா தீர்க்கதரிசி தன் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தாரு, தேவன் பாருங்க ஆவியின் வரங்களை ரெட்டிப்பாய் கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இங்க தாவீதை பார்த்தோம், இயேசுவுக்காக இந்த உலக காரியங்களை அவர் பெருசா பொருட்படுத்தல, தேவன் அவரை பல மடங்கு ஆசீர்வதித்து அவருக்கு அவருடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி தேவன் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, நம்மளை பார்த்து தேவன் அப்படி சொல்லணுமா? நாம இயேசுவுக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணுங்க. இயேசுவுக்காக நம்ம எதையும் இழப்பதற்கு ஆயத்தமா இருக்கணுங்க. இழந்துட்டோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இழப்புக்கு பிறகுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதமே வரும். ஹல்லேலூயா. நம்ம எதை இழந்தாலும் அதை இரட்டிப்பாக, அதை 100 மடங்கு பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு வழி திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, இயேசுவுக்காக நான் அதை இழந்துட்டேன், அவங்க என் கூட பேசல, இவங்க என் கூட பேசலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்காதுங்க. எல்லாரும் உங்க பக்கமா வருவாங்க. ஆகவே கவலைப்படாதீங்க. இயேசுவுக்காக நீங்க எதை இழந்தீங்களோ அதை 100 தடவையாய் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தர் உங்க கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். நம்ம யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இயேசுவுக்காக நான் இதை இழந்துட்டேன் அதை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு வேதனையோடு கலக்கத்தோடு கூட திக்கற்றவர்களாய் காணப்படுறாங்களோ, அந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். அந்த பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசிக்க பற்றி கொள்ள நிமித்தமாய் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உங்க தயவுள்ள கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே
தாமே தொட்டு ஆசீர்வதித்து வழிநடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இன்றைக்கு இயேசுக்காக இழந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் இழந்த எல்லா காரியங்களையும் திரும்ப ஆண்டவரே பெற்றுக்கொள்ளத்தக்க வண்ணமாக கர்த்தரை மாற்றப்போவதற்காய் ஸ்தோத்திரம். தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.